வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிவிட்டு காலையிலேயே கோலம்லாம் போட்டுட்டு, இது என்றைக்கு எடுத்தேன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ. கோலம்லாம் போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வந்து அப்புறம் கோலம்லாம் போட்டுட்டு சாமிக்கு விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஏதாவது ஒரு பிரசாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாமிர்தம் தான் பண்ணியிருந்தேன். கோலம் என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. என்னென்னா ஒரே இடத்துல நின்று கோலம் போடுறதுனால அந்த ரவுண்ட் ஒழுங்காக வரல. மற்றபடி தனித்தனி இடத்துல கொஞ்சம் தள்ளி தள்ளி போய் நின்று போட்டோம் அப்படின்னா ஒழுங்காக வந்திருக்கும். சும்மா ஏதோ தெரிஞ்ச மாதிரி போட்டாச்சு. கோலத்தை போட்டு முடிச்சாச்சு. அடுத்ததாக பஞ்சாமிரதத்துக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கிறத பார்க்கலாம். ஒரு 2 வாழைப்பழம் எடுத்துகிட்டேன். அப்புறம் கொய்யாப்பழம் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்புறம் வேறு பழம்லாம் நான் வாங்கிட்டு நான் பஞ்சாமிரம் செய்கிறதா பிளான் இல்லை. சும்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை நான் கட் பண்ணி எல்லாம் செய்துட்டேன். சாமி கும்பிடும்போது எச்சாகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் இதை பண்ணிட்டேன். வேறு ஏதாவது பிரசாதம் பண்ணலாம் பார்த்தேன். இது சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுனால இதை பண்ணிட்டேன். அடுத்து மாதுளப்பழம் போட்டுக்கிட்டேன். நம்ம இப்போ முருகரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் விருப்பம் இருந்தால் மட்டும்தான் நம்ம சாமியை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி தானா என்னமோ தெரியலை. ஆனால் நான் திடீர்னு தான் அந்த விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் முந்தின நாள் நைட்டே ஒரு 10:30க்கு அப்புறத்துலேருந்தே எல்லா வேலையும் ஆரம்பித்து ஒரு 12:30க்கெலாம் முடிச்சிட்டேன். அப்புறம் பஞ்சாமிரம் செஞ்சுட்டு காலையிலேயே விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன். அதனால சிம்பிளாக ஏதாவது ஒரு பிரசாதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். நான் அதுக்கு முந்தின நாள் நைட்டு ஆரம்பித்தேன். ஒர்க்கெலாம் வீட்டில் பண்ணேங்கிறதுனால பூ இதெல்லாம் வாங்க மறந்துட்டேன். காலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் அப்புறம் பஞ்சாமிரத்துக்கு தேன் வேறு ஊற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு சக்கரை அதிகமாக போட்டுட்டு தேன் கடை ஓப்பனில் இல்லை. நான் எப்போவுமே வாங்கி வச்சுருப்பேன் ஸ்டாக்கு. ஆனால் இப்போ தீர்ந்துடுச்சு. அதனால் நான் வாங்க சொல்ல மறந்துட்டேன். அதனால் நாட்டு சக்கரை போட்டு வச்சேன். ஃபஸ்ட்டுலாம் பூ இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து அப்புறம் பக்கத்தில் பூ ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டேன். அவங்க பெல்லை காலிங் பெல் அடித்தோம். அப்புறம் ஓப்பன் பண்ணல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் இன்றைக்கி பூ வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் மறுபடியும் கால் பண்ணி கூப்பிட்டேன். பேசினா தந்துட்டு அப்புறம் வந்தான் தந்துட்டு போயிட்டான். அப்புறம் தான் எப்பாடி சாமி கும்பிட்ற பூ இல்லாமல் எப்படி அப்படின்ட்டு பூ வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கந்தசஷ்டி கவசம்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி விளக்கெல்லாம் தைக்கும்போது எல்லா சாமிக்குமே தொடச்சிட்டு நான் ஒவ்வொரு தடவை விளக்கு தைக்கும்போதும் நான் எல்லா சாமிக்கும் தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன். பூ சிவந்தி பூ இருக்குன்னு சொல்லிடலாம். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூ வாங்கியாச்சு. ஆனால் இந்த மாதிரி எப்படி பூ வைக்கிறதுக்கு கொஞ்சம் வைக்க முடியல தான். ஃபோட்டோ கொஞ்சம் முன்னாடி இழுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வைக்க முடியுது. அப்புறம் யோசிச்சுட்டே இருந்தேன். ஐயோ பிரம்மமுகூர்த்தம் முடிஞ்சிருமா, நம்ம அதுக்குள்ளே கொண்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காலையில் 4:30க்கெலாம் அலாரம் வச்சு எழுந்து எல்லாம் கோலம்லாம் போட்டுட்டு அப்புறம் விளக்கு பற்றி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் மணி பார்த்தேன். நல்ல வேலை இன்னும் 5 தான் ஆகுது, 5:30 ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிவிட்டு விளக்கு பற்றி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். எல்லா சாமிக்குமே பூவெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அப்படி பார்க்கவே எனக்கே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதான் நான் பண்ண பஞ்சாமிர்தம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பஞ்சாமிர்தம் செய்யும்போது என்னமோ கலர் அவ்வளோவா வந்த மாதிரி இல்லை. அப்புறம் செஞ்சு கொஞ்சம் நேரம் கழித்து அதுவே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் அது சாப்பிட்டு பார்த்தோம் வேறு லெவலில் இருந்துச்சு. நான் இந்த மாதிரி பஞ்சாமிர்தம் அப்படி பண்ணது கிடையாது. முன்னாடி பண்ணியிருக்கேன். அந்த டேஸ்ட்டு வந்த மாதிரி இல்லை. சாமிக்கு நான் படைக்கிறதுனாலவோ என்னவோ தெரியல, உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க இப்போ கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம். நெஞ்சிற் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலருள்
ஒலி முழங்க சககண 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 சகன மக 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 மகன நக 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 குணடி குணி குடி குணடி குண காக்க மார்கை ரத்ன வடிவேல் காக்க சேரிளமுலை மாத்திருவேல் காக்க வடிவேல் இருந்தோள் வளம் பெற காக்க இடறிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க கடுப்பதினாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றிடை அழகுற செவ்வேல் காக்க நாளாம் வயிற்றை நல்வேல் காக்க நாட்டும் இரண்டும் வயல்வேல் காக்க பிட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதக்கை வடிவேல் காக்க படை தொடை இரண்டும் பருவேல் காக்க கடைக்கால் முழந்தாள் கதிர்வேல் காக்க விரலடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன் கை இரண்டும் முரண்வேல் காக்க பின் கை இரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக மாவி கமலம் நல்வேல் காக்க முக்கால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும் பகல் தன்னில் வசவேல் காக்க அரையிருள் தன்னில் அணையவேல் காக்க ஏமத்து
எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேடும் பாம்பும் செய்யார் கூறாய் கழிவிட விஷங்கள் கடித்துயரங்க ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒளிக்கும் ஜுடுக்கும் ஒரு தலை நோய் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூலசயம் குணம் சொக்கு சிறங்கு துடைச்சல் சிலந்தி குடல்வி பிரிதி பக்க பிளவை படத்தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தாள் சிலந்தி பற்பூட்டரணை பருகரையாப்பும் எல்லா பிணியும் என்றனை கண்டார் நீலாதோட நீ என கருள்வாய் நீரே உலகமும் எனக்குறவாக ஆளும் பெண்ணும் அனைவரும் எனக்கா என்னாளரசரும் மகிழ்வுறவாக உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே சையொளி பவனே திரிபுர பவனே திகழொளி பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே பரி திருமருகா அமராவதியை காத்து தேவர்கள் கடல் சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவில் முருகா கணிகாச்சலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா வாழ்க மணிவேல் வாழ்க 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 மலை குரு வாழ்க 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 மலை குரு மகளுடன் வாழ்க தேவிய வடிவூரும் வேலவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி குரமகள் மனமகள் கோவில் போற்றி திறமிகு திவ்ய தேவா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்த